அப்படி பார்க்கிற பொழுது இந்த ராஜேந்திர கல்வெட்டில் ஒரு கல்வெட்டில் ஜாதி நாசம் பண்ணி போர் முடிந்த பிறகு பெண்களை எல்லாம் கைது செய்கிறார்கள். அப்போ பெண்டிரம் பிடித்து ஜாதி நாசம் பண்ணி என்று அவர் தொடர் வந்து பெண்களை எல்லாம் படித்து ஜாதி நாசம் செய்தார்கள். ஜாதி நாசம்னா என்னன்னு தெரியும். அப்போ தமிழில் அந்த மாதிரி சொல் வழக்கு கிடையாது. அப்போ கன்னட ஆசிரியர் இருந்தால் அவர்கிட்ட போய் கேட்டார், இல்லை கன்னடத்தில் வந்து சமஸ்கிருத நிதிகள் அதிகமாக பூந்துருக்கு, அதனால் அந்த எங்களுக்கு அது என்னன்றது எனக்கு தெரியுது, ஆனால் அதை சொல்லலாமான்னு எனக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க. என்ன சும்மா சொல்ல கல்வெட்டியோடைய பொருளை தான் நான் கேட்குறேன். இல்லை ஜாதி நாசம் பண்ணுவது என்றால் கற்பழித்தல் நாசம். ஏன் எப்படிங்க அந்த அர்த்தம் வரும்? ஒரு பெண் தகப்பனோடு இருக்கிற பொழுது ஒரு கோத்திரம், அவள் கல்யாணம் போயிருந்தாக்க கணவன் கோத்திரத்துக்கு மாறிடுறான். அப்போ அவளுடைய ஜாதி வந்து ஒரு கோத்திரத்துலேருந்து இன்னொரு கோத்திரமாக மாறிடுது. அப்போ எதனால் வேணா திருமணத்தினால அது மாறுது. இவன் திருமணத்துக்கு ஈக்குவலாக வேணாம் விட்ற கற்பழிச்சுடுறான். அதனால ஜாதி நாசம் பண்ணிட்டான். அவள் ஒரிஜினல் ஜாதியாக